இந்திய திருநாட்டின் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுவரை ஏற்ற பொறுப்புகளில் எல்லாம் திறம்பட செயல்பட்டவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் என புகழாரம் சூட்டியுள்ளார். அரசியல் மற்றும் சமூக சேவையில் தனித்துவமாக பங்காற்றிய சி.பி. ராதாகிருஷ்ணன் இவ்வுயரிய பொறுப்பேற்பது தமிழகத்திற்கு பெருமை எனவும், குடியரசு துணைத் தலைவராக அவர்தம் மக்கள் பணி சிறக்க மீண்டும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைய வேண்டி சென்னை வண்ணாரப்பேட்டையில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் பொதுத் தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெற்று புரட்சி தமிழர் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என வண்ணாரப்பேட்டை ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்த சுவாமி மடத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்திற்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் அதிமுக சார்பில் வழங்கி கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளரும் கழக சட்ட ஆலோசனை குழு உறுப்பினருமான பாலமுருகன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 22 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 3 புதிய கட்டிடங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் திறந்து வைத்தார். ஒன்றிய செயலாளர் சின்ன ரகுராமன் ஏற்பாட்டில் மேல்பாதி கிராமத்தில் 6 லட்சம் மதிப்பீட்டில் கரும காரிய கொட்டகை, செங்கல்பாளையத்தில் 10 லட்சம் மதிப்பீட்டில் நியாய விலைக்கடை, சீராங்குப்பத்தில் 6 லட்சம் மதிப்பீட்டில் காத்திருப்பு கூடம் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழிதேவன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜ்மோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளரை வரவேற்றதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நெடுங்குளம், கல்லணை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கி நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் திருப்பதி, மாவட்ட அவைத்தலைவர் முருகன், மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் சிவரக்கோட்டை ஆதிராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தலில் உள்ள தனியார் கல்லூரியில் அதிமுக மாணவரணி சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் சந்தோஷ்குமார் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ் தலைமை வகித்தார். இந்த கூட்டத்தில் மாவட்ட மாணவரணி செயலாளர் ராஜராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.